ஆஃப்னதுக்கு தான் போனாலும் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 11 மணி வரைக்கும் இருக்க போதும். 11 மணி வரைக்கும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், காது வெடிச்சிடும். ஏற்கனவே மண்டை பிச்சுட்டு போகுது இந்த சவுண்டு, வீடு முழுக்க அதிருது. இன்னொன்று என்ன சொல்கிறது, படிக்க அந்த நேரம், அதாவது எக்ஸாம் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வைக்காங்க. எக்ஸாமுக்கு இங்கே உட்காந்து படிக்க முடியாமல் ஒன்று அப்படியே இருந்து அழுதுட்டு புலம்பிகிட்டு இருக்குது. நாளைக்கு எக்ஸாமு. இதில் பாதி பிள்ளைங்க எக்ஸாமுக்கு படிக்காமல் வந்து இப்போ ஆடிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் விடிய உட்காந்து படிக்கணுங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் மறுபடி அவங்க அந்த குழந்தைங்களாம். ஆனால் இந்த மாதிரி நேரத்துலலாம் வைக்கிறது ரொம்ப, செமஸ்டரும் அந்த நேரத்தில் தான் வருது. தாண்டிய டைமில் தான் வந்துருச்சு. இப்போ யாரையும் போவையா உட்காந்து படிக்கவா அப்படின்னு 2 மனசாக உட்காந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ள. என்ன செய்ய? ஆனால் இது எப்போதுமே இதே மாதிரி தான். இப்போ தாண்டியா வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்கஸ்ட்டு ஃபெஸ்டிவல் தான். இப்போ கணபதி எப்படியோ அதே மாதிரி இங்கே 10 நாளுக்கா 12 நாளோ 13 நாளுக்கு இது நவராத்திரி கொண்டாடுவாங்க. அந்த நவராத்திரி செலிப்ரேஷன் அந்த சைடு இருக்கும். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பூஜை அந்த பக்கம் முடிச்சுட்டு இங்கோடி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி தாண்டி அடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாங்க. இப்படி தான் இங்கே நடக்கும். பட் ஆனால் அந்த 10 நாள் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு வந்து காது வலி, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. போகிறவங்க போய் ஆடிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே நிற்கலாம். ஆனால் 10 நாள் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப இதை கஷ்டம்தான் கொஞ்சம். ஏன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதில் காலையிலேருந்தே போட்டுருவாங்க. 6:30க்கு ஆரம்பிக்கிறது, நைட்டு வந்து 10-11 மணி வரைக்கும் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இனி தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா இது ஸ்டார்டிங் 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் போக போக 11 மணி, அப்புறம் லாஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு விடிய கொஞ்சம் சும்மா உட்காந்து அந்த பசங்க குரூப் போட்டு கத்திட்டு தான் அடைப்பாங்க. அது ஆல்ரெடி இப்போ தான் அந்த 10 நாள் அந்த இது சவுண்டு போணுச்சுதான் பார்த்தா திரும்ப ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம காலையிலேயும் அப்படி தான், மதியானம் போலேயே கொஞ்சம் அங்கங்கன்னு அந்த சவுண்டு இதெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். அந்த 10 நாளும் 10-11 நாளைக்கு காதெல்லாம் கிழிஞ்சிரும். நம்ம வந்து காதுக்குள்ளே பஞ்சு வச்சுட்டு தெரிஞ்சாலும் அது கேட்க தான் செய்யும். வீட்டுக்குள்ளே வீடு எல்லாமே அதிரும். அப்படியே பாத்திரம் பொருளுக்கு இருக்கிறது எல்லாமே டுங்குன்னு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும். பட் அதில் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். கொஞ்சம் பக்கத்தில் சில பேருக்கு கொஞ்சம் இரிட்டேஷனும் இருக்கும். கஷ்டம்தான். இதெல்லாம் வந்து பாம்பே லைஃப்பில் வந்து பார்த்து போனவங்களுக்கு பழகிருக்கும். புதுசாக வந்து இருக்கிறவங்களுக்கு ஐயோ என்னடா எப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இரிட்டேஷன் ஆகி பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த தடவை போன வருஷம்லாம் மீன்ஸ் இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா கணபதியோட அந்த இது தூக்கிட்டு போகும்போதெல்லாம் ஒரு இடத்துல பெரிய பிரச்சனையே வந்துருச்சுது. ஏன்னா சவுண்டு இல்லாமல் போங்க, இவ்வளோ சவுண்ட் எஃபெக்டோடு தான் தூக்கிட்டு போகணுமா, ஆடணுமா, சவுண்டு வைக்கணுமா அப்படி சொல்லி இந்த கொட்டு இதனால குழந்தைங்களுக்குலாம் ஏதோ இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு